ஐபிஎல் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்பவே மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு டீம் அப்படின்னா அது நம்ம ஆர்சிபி டீம் தான். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேலு நீ பிடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான் அப்படின்னு சொல்லுவாரோ, அதே மாதிரி ஆர்சிபி டீமில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டார் பிளேயர்ஸுமே தேவையில்லாத ஆணி மாதிரி தான் இருக்காங்க. இது வரைக்கும் இத்தனை சீசன்ஸாக ஐபிஎல்லில் ப்ளே பண்ணி ஒரு தடவை கூட அவங்களால ஐபிஎல் ட்ராஃபியை ஜெயிச்சு கொடுக்க முடியல. கரண்ட் ஐபிஎல் சீசனில் கூட விராட் கோலி, டியூப்ளசிஸ், மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக், ரஜத் பண்டிதார், முகமது சிராஜ் அப்படின்னு பல ஸ்டார் பிளேயர்ஸ் அந்த டீமில் இருந்தாலும் இது வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் நேற்று ஹைதராபாத்துக்கு எதிராக நடந்த மேட்ச்சில் ஆர்சிபி டீம் பவுலிங்கில் 287 ரன்ஸை கொடுத்து ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இது பல ரசிகர்களை மட்டும் இல்லாமல் ஒரு சில விளையாட்டு நட்சத்திரங்களையும் கோபமடைய வச்சிருக்கு. இது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்கிற பிரபல டென்னிஸ் பிளேயரான மகேஷ் பூபதி அவரோட ட்விட்டர் பேஜில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐபிஎல் சீரீஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கிரிக்கெட் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிளேயர்ஸ் மற்றும் ஃபேன்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு பிசிசிஐ நினச்சாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஆர்சிபி டீமை வேற ஒரு புது ஓனருக்கு கொடுத்துருங்க, இல்லை ஆர்சிபி டீமே கலைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டீம் மேனேஜ்மெண்ட் ஆர்சிபி டீமை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரி தெரியல. மற்ற டீம்லாம் அந்த டீமுக்குள்ளே எவ்வளவோ சேஞ்சஸை பண்ணியிருக்காங்க, ஆனால் ஆர்சிபி ரொம்பவே மோசமான முறையில் அந்த டீமை கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு மகேஷ் பூபதி. இந்த பதிவு ஆர்சிபி ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக பகிரப்பட்டு வருது. இதனிடையில் முன்னாள் இங்கிலாந்து பிளேயரான மைக்கேல் வான் வெளியிட்ட ஒரு கருத்தில், ஆர்சிபி டீம் அவங்களோட டீமில் எவ்வளோ ஸ்டார் பிளேயர்ஸ் வேணாலும் வச்சுருக்கலாம், எவ்வளவு பெரிய பெரிய பிளேயர்ஸ் வேணாலும் அந்த டீமில் இருக்கலாம், ஆனால் கிரிக்கெட் அப்படின்றது எல்லாரும் ஒன்று சேர்ந்து ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேம். எவ்வளவு தான் ஸ்டார் பிளேயர்ஸ் உங்கள் டீமில் இருந்தாலும் அஸ் எ டீமாக நீங்கள் ப்ளே பண்ணல அப்படின்னா உங்களால் ஜெயிக்க முடியாது அப்படின்றதுக்கு ஆர்சிபி ஒரு நல்ல உதாரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரியே ஆர்சிபி என்னதான் பேட்டிங்கில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பரிதாபகரமான ஒரு நிலையில தான் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக நடந்த கடந்த மேட்ச்சில் கூட நம்ம கிளென் மேக்ஸ்வெல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கேப்டன் ஃபேப் டு பிளெசிஸ் மற்றும் கோச்சஸ் கிட்ட போய் தன்னோட ஃபார்ம் இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால தன்னை இந்த மேட்ச்சில் ட்ராப் பண்ணிட்டு தனக்கு பதிலாக வேற ஒரு நல்ல பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குமாறு கேட்டிருக்காரு. இது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பாராட்டிற்குரிய விஷயமா பார்க்கப்பட்டாலும் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்சிபி பவுலர்ஸ் எல்லாருமே இதே மாதிரி சொல்லிட்டு விலகிட்டாங்க அப்படின்னா அது ஆர்சிபி டீமுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு வராங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த வருஷம் ஆர்சிபி டீமோட இந்த போரான பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வருஷமாவது ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ்க்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அப்படி போனாலும் இந்த பவுலிங் யூனிட்டை வச்சுட்டு அவங்களால ட்ராஃபியை ஜெயிக்க முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.